டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புத்திசாலித்தனம் என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு சிறு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். ஒரு ஆசிரமத்திலே ஒரு மலை அடிவாரத்தில் நல்ல குளிர் காற்று, அங்கே அந்த மரங்களினுடைய சலசலப்பு ஓசை, ஆற்றினுடைய சின்ன ஒரு ஓசை எல்லாம் கேட்க ஒரு நிறைவான ஒரு சூழலிலே ஒரு குரு கற்பித்து கொண்டிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற சீடர்களில் ஒருவர் கௌதம் ஒழும்பி கேட்கின்றான், குருவே, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இடையிலே வேறுபாடு என்னன்னு கேட்கின்றார். நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இது உன்னுடைய அனுபவம் மூலம்தான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் கூறுகின்றார். சிறு தொலைவிலே ஒரு மரத்தின் கீழே மரத்தடியிலே ஒரு வயோதிபர் இருக்கின்றார். அந்த வயோதிபரிடம் நீ சென்று பக்கத்து கிராமத்துக்கு போவதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கும் என்று கேட்டுவிட்டு வா என்று சொல்கின்றார். ஆகவே அந்த உற்சாகம் மிகுந்த இந்த கௌதம் விரைவாக சென்று அந்த வயோதிபரிடம் கேட்கின்றார், ஐயா, பக்கத்து கிராமத்திற்கு போவதற்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும் என்று சொல்கின்றார். அவர் கையை ஒரு தடியை வைத்து நிலத்திலே தட்டி கொண்டு பேசாம இருக்கின்றார். அவருடைய செயற்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 2வது தடவையும் அவன் அதனை கேட்கின்றான், ஐயா, பக்கத்து கிராமத்துக்கு போவதற்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும் என்று. அதுக்கும் அவர் மௌனமாகவே இருக்கின்றான். இந்த கௌதமுக்கு கோபம் வருகின்றது. உடனே கொஞ்சம் அந்த எரிச்சல் கோபம் பிறகு பக்கத்து கிராமத்துக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி திரும்பவும் கேட்கின்றான். கேட்டு போட்டு அந்த கோபத்துடன் தனது காலை தூக்கி ஒரு 4-5 அடிகள் நடந்து திரும்பும்போது கௌதம் பக்கத்து கிராமத்துக்கு போவதற்கு 10 நிமிடங்கள் எடுக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே திரும்பி வருகின்றார். வந்து கௌதம் என்று கூப்பிட்டு இவ்வாறு கூறுகின்றார் என்று போட்டு, ஐயா, நீங்கள் நான் 2-3 தரம் கேட்க மாட்டேன், நீங்க பேசாம இருந்தீர்களே ஏன் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய வேகம் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த வேகத்துக்கு, உன்னுடைய நடையினுடைய வேகத்துக்கு ஏற்பத்தான் நான் அந்த கிராமத்துக்கு எவ்வளவு தூரத்தில் போகலாம் என்பதை சொல்ல முடியுமே ஒழிய சும்மா நான் கணிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால்தான் நீ 3 அடி எடுத்து வைத்ததன் பின்பு நான் கௌதம் என்று கூப்பிட்டு அந்த டைமை செய்தேன். நோமலாக நாங்கள் பார்த்தால் அந்த கிராமத்துக்கு மெல்லமாக நடந்து போனால் 15-20 நிமிடங்களுக்கு மேலே எடுக்கும். ஆனால் உன்னுடைய நடையினுடைய அளவை பார்த்தபோது 10 நிமிடங்களில் நீ அதை அடையலாம் என்று சொல்கின்றார். இதனை திரும்பி வந்து அந்த குருவிடம் நடந்ததை கூறுகின்றார். ஆகவே அந்த குரு சொல்கின்றார், எங்களுக்கு சில விடயங்கள் அந்த அனுபவம் மூலம்தான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் எடுத்தவுடனே ஒரு காரியத்தை அப்படித்தான் இப்படித்தான் என்று நாங்கள் கணித்து கூற முடியாது. ஆகவே உன்னுடைய வேகத்தை அறியாமல் அவர் பதில் கூற முடியாது. அதனால்தான் அவர் பேசாமல் இருந்தார். ஆகவே நாங்கள் சூழ்நிலையை புரிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப சரியாக சிந்தித்து நாங்கள் எங்களுடைய அந்த முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு ஒருபோதும் பின்னடையாது. அதைத்தான் நாங்கள் புத்திசாலித்தனம் என்று சொல்லுவோம். அதாவது சூழ்நிலைக்கேற்ப சூழ்நிலையை புரிந்து சிந்தித்து தக்கபடி நாங்கள் செயற்படுவோமே. ஆனால் அதை அறிவு என்பது உங்களிடம் இருக்கின்றதைத்தான் நாங்கள் அறிவு என்று சொல்லுவோம். ஆனால் அந்த புத்திசாலித்தனம் என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சூழ்நிலையை புரிந்து அறிந்து அதுக்கு ஏற்றவாறு சிந்தித்து முடிவெடுப்பது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்கின்றான். அப்பொழுது தான் அந்த கௌதம் உணர்ந்து கொள்கின்றான், தன்னுடைய அந்த அனுபவத்தின் மூலமாக தனக்கு கிடைத்த அந்த அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் இடையிலான அந்த வேறுபாட்டை அவன் புரிந்து கொள்கின்றான்.
ஆம் நேயர்களே, நாங்கள் எவ்வளவுதான் அறிவுடையவர்களாக இருந்தாலும் எங்களிடம் அந்த பொறுத்த நேரத்திலே அந்த புத்திசாலித்தனம் எங்களுடன் சேர்ந்து செயற்படுமாயின் எங்களுடைய ஆற்றலுக்கு நிகர் இல்லாமல் போவோம். நாங்கள் எங்களுடைய அறிவை வைத்துக்கொண்டு திடீரென்று சிந்திக்காமல் நாங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சரியான முறையில் வெற்றி அடைவதில்லை. ஆகவே எங்களுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு இந்த அறிவோடு இந்த புத்திசாலித்தனம் இணைந்து சரியான நாங்கள் தீர்மானங்களை எடுக்கும்போது வாழ்வில் உயரலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.